ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய கோழி. நம்ம எங்ககிட்ட இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய கோழி லைன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோழியில் அடை வச்ச குஞ்சுகளை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அடையிலேருந்து எடுத்து வெளியில் வந்து 3 நாள் தான் ஆச்சு. அதுக்கு ஃபீடிங் வந்து போட்டுட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டும் பழகிட்டு இருக்கு. வெளியில் நாங்கள் விட்டுருவோங்க. ஈவினிங் 1 ஹவர், மார்னிங் 1 ஹவர் விட்டுருவோம். ஸோ ஈவினிங் வந்து இப்போ வந்து வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய கோழியாக இருந்துச்சு அப்படின்னா சில குஞ்சுகளை வந்துட்டு அது மிதித்து கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அனுபவத்தில் வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ தண்ணி வந்துட்டு சின்ன கோழி குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தொட்டி வந்துட்டு சின்னதாக க்யூட்டாக இருக்குது. கோழி குஞ்சு மாதிரியே நாங்கள் வந்துட்டு ஒன்றா அகலமாக இருக்கிறதுல வைக்கணும். ஹைட் கம்மியாக எதுவாக இருந்தாலும் ஹைட் கம்மி, இல்லைன்னா இது ஹைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வச்சிட்டோம் அப்படின்னா நான் கோழி குஞ்சு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணியில் விளையாண்டு ஈஸியாக வெளியில் வந்துடும். அனுபவத்தில் சொல்கிறோம். பெருசாக வச்சு நிறையா உள்ளே விழுந்துலாம் செத்துருக்கு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிட்டு தான். ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிச்சு இந்த கோழி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 13 முட்டை அடையில் வச்சோம். ஆனால் 10 பொரிச்சிருச்சுங்க. அதுவே ஹாப்பி சூப்பர் அப்படி இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா 4 அணத்தை வந்துட்டு இதோட வெயிட்னால அது மிதிச்சு வந்து கொண்டுருச்சு 4 குஞ்சுகளை. ஸோ வந்து ஹாப்பி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ வந்து 6 தான் இருக்குது. 13 முட்டையில் 10 பொரிச்சாலும் இப்போ எங்ககிட்ட இருக்கிறது 6 தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த சேவல் கட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே நாங்கள் வந்து தனித்தனியாக அங்கங்கே கட்டிடுவோம். ஒன்றா எதையுமே விடவே மாட்டோம். பட்டா சேவல், இப்போ இந்த கோழியோட பட்டா சேவல் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோலேயே லாஸ்ட் எண்டில் இருக்குது. இந்த கோழி குஞ்சுகளை வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒட்டியே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் மற்ற எந்த பிரச்சனையும் இருக்காது, இதை நல்லா சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனாலும் ஒரு 4 அணை வந்து எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. மற்றதெல்லாமே தோட்டத்துக்கிட்ட தனித்தனியாக நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். நான் போடுற வீடியோவிலிருந்து கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பெருவிட கோழியோட சேவல் இது 2 தான். இது ஒன்று, அடுத்தது இந்த வெள்ளை கலர். ஸோ இது 2மே பட்டா சேவலாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.